Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Election Commission of India னுடைய Android mobile application ஆன voter helpline application பயன்படுத்தி உங்களுடைய எலக்ட்ரானிக் voter slip எப்படி டவுன்லோட் பண்ணலாம், கூடவே உங்களுடைய தொகுதியில எத்தனை வேட்பாளர்கள் எந்தெந்த கட்சியின் சார்பில் போட்டியிடுறாங்க அவங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸையும் நீங்க உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த voter helpline application பயன்படுத்தி இன்னும் என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம்ங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படினா உடனே Subscribe பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல Play Store ஓபன் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸ்ல voter helpline அப்படினு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். voter helpline election commission of India. இந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பட்டனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். டிஸ்க்ளைமர், இதுல ஐ அக்ரி இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. அடுத்து இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றீங்க அப்படின்னா இதுல நியூ யூசர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த மொபைல் நம்பர் நீங்க கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதுல என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய 10 இலக்க எபிக் நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. அடுத்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன பாஸ்வேர்டு வைக்க விரும்புறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதுல என்டர் பண்ணுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு மினிமம் 6 கேரக்டர்ல இருக்கணும். பாஸ்வேர்டுடைய காம்பினேஷன்ல கண்டிப்பா ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இதில் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆயிரும். அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் லாகின் பண்ணலாம். எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதில் லாகின் நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். கிரீட்டிங்ஸ், யூ கேன் டவுன்லோட் யுவர் எபிக் ஆஃப்டர் ஓடிபி பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ஒன் டைம் பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டர் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் காட் இட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஓட்டர் கார்டை நீங்கள் 3 வழிகளில் சர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சர்ச் பை பார் கோட், அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் பை டீடைல்ஸ், லாஸ்ட்டில் சர்ச் பை எபிக் நம்பர். உங்ககிட்ட எபிக் நம்பர் இருந்தது அப்படின்னா இந்த எபிக் நம்பரை செலக்ட் பண்ணி உங்கள் எபிக் நம்பரை இதில் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க. எபிக் நம்பர் இல்லாதவங்க சர்ச் பை டீடைல்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேமை இதில் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேமை இதில் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய ஏஜ் இதில் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ஜெண்டர் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஜெண்டரை இதில் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து செலக்ட் ஸ்டேட் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா செலக்ட் கான்ஸ்டிட்யூன்சி உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டர் ஸ்லிப் இப்போ இதில் டிஸ்பிளே ஆகும். ஓட்டர் ஹெல்ப்லைன் உங்களுடைய 10 டிஜிட் எபிக் நம்பர் ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஃபாதர் நேம், கூடவே அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி, தொகுதியினுடைய நம்பர், அதுக்கடுத்து பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி மக்களவை தொகுதியும் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், அது கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் உங்கள் வாக்குச்சாவடியினுடைய நம்பர் ப்ளஸ் அதனுடைய அட்ரஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதனுடைய சீரியல் நம்பர், அதுக்கு பக்கத்தில் போலிங் ஸ்டேஷனுடைய நேம் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் ஸ்லிப்பை நீங்கள் எந்த டேட்டில் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த டேட், டைம் இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஓட்டர் ஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அலோ ஓட்டர் ஹெல்ப்லைன் டு ஆக்சஸ் ஃபோட்டோஸ், மீடியா அண்ட் ஃபைல் ஆன் யுவர் டிவைஸ். இதில் அலோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. யுவர் ஃபோட்டோ ஓட்டர் ஸ்லிப் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட் அண்ட் சேவ்ட் இன் யுவர் கேலரி. யூ கேன் கேரி த பிரிண்ட் அவுட் அண்ட் பிரசன்ட் இட் அட் த போலிங் ஸ்டேஷன். இந்த ஓட்டர் ஸ்லிப்பை நீங்கள் பிரிண்ட் பண்ணி தேர்தல் நாளன்னைக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்கலாம். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய கேலரியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் ஸ்லிப் உங்களுடைய கேலரியில் டிஸ்பிளே ஆகும்.
ஒன்ஸ் இந்த ஓட்டர் ஸ்லிப்பை நீங்கள் பிரிண்ட் பண்ணி தேர்தல் நாளைக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை யாருக்காவது ஷேர் பண்ண விரும்பும் பட்சத்தில் இந்த ஷேர் பட்டனை பயன்படுத்தி நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ஓட்டர் ஸ்லிப் மட்டும் இல்லாமல் தேவையான நபர்களுடைய ஓட்டர் கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு வாங்க. இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ஸ், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓட்டர் சர்வீசஸ், ஃபர்ஸ்ட் அப்ளை ஆன்லைன் நியூ. நீங்கள் புதிய வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஷிஃப்டிங், ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஷிஃப்டிங் ஆகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து டெலிஷன் ஃபார்ம் 7, ஒரு நபருடைய பெயரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணலாம். அடுத்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபார்ம் 8, உங்களுடைய ஓட்டர் கார்டில் கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எலக்ட்ரல்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு எபிக், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய பழைய ஓட்டர் கார்டை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் புதிய ஓட்டர் கார்டு பெறலாம். அடுத்து FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பொதுவான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய ஓட்டர் கார்டில் எதுவும் தவறு இருக்கும் பட்சத்திலையும் நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுடைய கம்ப்ளைண்ட் இதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். அடுத்து EVM எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷினில் எப்படி வாக்களிக்கணுங்கிற கம்ப்ளீட் வீடியோ டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்கிறவங்க இந்த டீட்டெயில்ஸை பார்த்து உங்களுடைய ஓட்டை எப்படி பதிவு பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எலெக்ஷன், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் நோ யுவர் கான்ஸ்டிடுவன்சி, இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய தொகுதியினுடைய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுடைய நேம், உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய போலிங் ஸ்டேஷன், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், உங்களுடைய வாக்குச்சாவடியினுடைய நம்பர், அதனுடைய அட்ரஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்துலேயே எலக்ட்ரானிக் எபிக் டவுன்லோட் இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 2020-21 உங்களுடைய ஓட்டர் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கும் பட்சத்தில் இந்த டவுன்லோட் பட்டனை பயன்படுத்தி உங்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டர் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஏற்கனவே பழைய கார்டு உள்ளவங்களுக்கு இப்போ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலை. கூடிய சீக்கிரமே பழைய ஓட்டர் கார்டு நம்பர்களுக்கும் இந்த புதிய எலக்ட்ரானிக் ஓட்டர் கார்டை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வியூ ஆல் கேண்டிடேட்ஸ், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆல், இந்த 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு மொத்தம் 14,620 கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் 10,182 கேண்டிடேட்டுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 3,081 அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 777 அப்ளிகேஷனை வித்ட்ரால் வாங்கியிருக்காங்க. இதில் சர்ச் பை கேண்டிடேட் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பர்டிகுலராக ஒரு நபருடைய நேமை இதில் என்டர் பண்ணும் பட்சத்தில் அந்த நபரினுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நேம் என்டர் பண்ணீங்களோ அந்த நேமினுடைய ரிலேட்டடான கேண்டிடேட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எந்த கேண்டிடேட்டை சர்ச் பண்ணீங்களோ அந்த கேண்டிடேட்டை இதில் செலக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எலெக்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் எப்போ ஆரம்பிச்சாங்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் உண்டான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 ஜனவரி 1950. 1951-52 இந்த பீரியடில் தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1960 தான் ஒவ்வொரு கட்சிக்கும் சின்னம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷினை எப்போ பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1982 1982 தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷினை பயன்படுத்தி வாக்குப்பதிவை செஞ்சிருக்கிறாங்க. நோட்டா ஆப்ஷனை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டைப் ஆஃப் எலெக்ஷன், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்தியாவில் என்னென்ன டைப் ஆஃப் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து கரண்ட் எலெக்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரன்னிங்கில் எந்தெந்த ஸ்டேட்லலாம் எலெக்ஷன் நடக்குதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணி தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. எலெக்ஷன் நடத்துவதற்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்து வாக்குப்பதிவை கவுண்ட் பண்ணுற டேட் வரைக்கும் இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மேப் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் 234 தொகுதியினுடைய நேம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற 234 தொகுதியினுடைய நேமை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரிசல்ட், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதற்கு முந்தைய எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேண்டிடேட், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.
அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்கள் தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் மொத்தம் போட்டியிடுறாங்கிற டீட்டெயில்ஸை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ரைட் சைடு பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 கோடில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி ஜெனரல். இதில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். அடுத்து எலெக்ஷன் February May 2021 இதையும் சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட். இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து செலக்ட் கான்ஸ்டிடுவன்சி. இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை இதில் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் சிம்பிளை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் 37 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் மொத்தம் 15 வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. 19 வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 பேர் தங்களுடைய அப்ளிகேஷனை வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக போட்டியிடுற நபர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 15. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா போட்டியிடும் நபருடைய ஃபோட்டோ, அவங்களுடைய நேம், எந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்கிற டீட்டெயில்ஸ், கூடவே சட்டமன்ற தொகுதி ஸ்டேட் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் யார் யாரெல்லாம் போட்டியிடுறாங்கிற டீட்டெயில்ஸை இதில் தெரிஞ்சுக்கலாம். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா PDF இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்டை இந்த PDF ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, கான்ஸ்டிடுவன்சி நீங்கள் எந்த கான்ஸ்டிடுவன்சியை செலக்ட் பண்ணீங்களோ அந்த கான்ஸ்டிடுவன்சியோட நேம் இதில் டிஸ்பிளே ஆகும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த டேட் இதில் டிஸ்பிளே ஆகும். லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ், கேண்டிடேட்டுடைய நேம் ப்ளஸ் அவங்களுடைய அட்ரஸ், அவங்க எந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க, கூடவே அவங்களுடைய சிம்பிள், எந்த சின்னத்தில் அவங்க போட்டியிடுறாங்கிற டீட்டெயில்ஸும் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் விரும்பும் பட்சத்தில் இதை ஓப்பன் பண்ணி எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அடுத்து பர்சனல் வேலட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஓட்டர் கார்டு டீட்டெயில்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். கூடவே உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸருடைய நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் இதில் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கரெக்ட் யுவர் டீட்டெயில்ஸ், உங்களுடைய கார்டில் எதுவும் கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேக் எ கம்ப்ளைண்ட், நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் செய்ய விரும்பும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.